இப்போ பாருங்கள், அது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ, ஓகேவா? எனக்கு அதில் கிளியராக காமிக்க முடியல. ஒரு லெமன் சைஸ் புளி, அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி, குழம்பு மீன், பொரிக்க மீன், 3 தக்காளி பழம், 2 பெரிய வெங்காயம், பூண்டு. இங்கே சாப்பாட்டுக்கு அரிசி வெந்துட்டுருக்கு, அந்த பக்கம் வாஷிங் மிஷின் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அம்மியில் போய் அரைக்க போகிறோம். வாங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டியில் எடுத்துகிட்டு அம்மிக்கிட்ட போகலாம். இங்கே பார்த்தீங்களா, அம்மி நல்லா க்ளீனாக கழுவியாச்சு. ஸோ இதில் தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இது வந்து அப்படியே கார்டன் சாமந்தி பூ பூத்துருக்கா. ஸோ இங்கே தான் அம்மி இருக்குது, இந்த தக்காளி வெங்காயம்லாம் இருக்குது, தண்ணி பாட்டில். ஸோ இதில் எப்படி நம்ம அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நம்ம வந்து அரைச்சாச்சு. இங்கே கொஞ்சம் இருக்குது, அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் இருக்கா. இது வந்து ஒரு 5 பல்லு பூண்டு, பெரிய பூண்டுன்றதுனால. நீங்கள் வந்து சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 7-8 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை அரைச்சிட்டு இந்த விழுது நான் காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்காயம் பூண்டு அரைச்சாச்சா, அப்புறம் தக்காளி பழமும் அரைச்சாச்சு. நீ போய் சமைக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி வெளியே இருந்ததுனால சத்தமாக பேச முடியல, சரியா? தக்காளி அரைச்சாச்சு. அது வந்து வெங்காயம் பூண்டு, அது என்னமோ அம்மி கலர்லேயே வந்துச்சு வெங்காயம் பூண்டு அரைச்சது. அது ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, அம்மியில் அரைச்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதே மாதிரி தனியா, மிளகா, இந்த மசாலாலாம் கூட வறுத்து அம்மியில் அரைச்சி வச்சா அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பில் சட்டி வச்சாச்சு, எண்ணெய், ஓகேவா? மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயம் பூண்டை முதல்ல தட்டிடுவோம். தட்டி வச்சா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை அப்படியே இதில் வதக்கணும். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அம்மியில் அரைச்சிருக்கிறேன் நைஸாக. இந்த பச்சை இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நைஸாக அரைச்சிருக்கிறேன். இன்னும் உங்களால் முடியும், மிக்சியில் அரைக்கிற மாதிரி அரைக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக அரைக்கலாம். ஆனால் இதுக்கே எனக்கு கை வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, எல்லா வலியும் வந்துடுச்சு இது அரைக்கிறதுக்குள்ளேயே. நம்ம மிக்சியே யூஸ் பண்ணி இந்த அரைச்சி வைக்கிறது அப்படின்ற ஒரு இதே இல்லாமல் போயிடுச்சுல்ல. எங்கள் வீட்டில் கரண்ட் கட்டாயி வந்துச்சு. ஸோ அதனால தான் மிக்சியை எதிர்பார்க்காம நான் வந்து கையிலே அரைச்சிடுவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன். ஸோ இப்போ இதில் என்னென்ன ஊற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தக்காளி பேஸ்ட்டு, வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறம் அப்பா சாப்பாடு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன், அப்புறம் களி மாதிரி ஆகிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் போட்டாச்சு. என்னென்ன மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், ஃபிஷ் மசாலா, ஸோ எல்லாமே போட்டாச்சு. தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இங்கே இந்த மசாலா கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் புளி ஊற்றிட்டு அப்புறம் மீன் போடணும். இங்கே வந்து நம்ம மீன் பொரிக்க எண்ணெய் வச்சாச்சு. நீ மீன் பொரிக்கணும். மீன் பொரிச்சிட்டு குழம்பு வச்சுட்டு காமிக்கிறேன். இது வந்து சூப்பராகவே வந்துருக்கு. நம்ம அம்மியில் அரைச்சாலும் திப்பியாக தொக்காலாம் இல்லாமல் இந்த பாருங்கள் நல்லாவே அரைச்சிருக்கேன். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். எண்ணெய் வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், வாஷிங் மிஷின் ஓடிட்டுருக்கிறது, சரியா? ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம மசாலா போட்டு புளி ஊற்றி நல்லா கொதிக்குது. இந்த பக்கம் மீன் பொரிக்கிறதுக்கு போட்டாச்சு. இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா அந்த மீனை போட்டு அந்த மிச்சம் மீதி இருக்கிற மசாலாலாம் கழுவி ஊற்றிட்டோன்னா
நம்ம மீன் குழம்பும் ரெடி, ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி. மத்தியானம் சாப்பிட்டுடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செட்டு மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்த செட்டு மீன் போட்டிருக்கேன்னா குழம்பு எப்படி இருக்குது, நல்லா கொதித்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே திறந்து வந்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் மீன் குழம்பு. இதுக்கு மேலே இன்னும் கார்னிஷிங் வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம். ஆனால் அது வேண்டாம். ஆனால் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணதே ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோமா. அம்மியில் அரைச்சி எப்படி இருக்குது குழம்பு. ஃபிஷ் மாங்காய் கிடையாது, இன்றைக்கி மாங்காய் கிடைக்கல. ஸோ அதனால் வெறும் மீன் போட்டு மசாலா அரைச்சி அம்மியில் அரைச்ச மீன் குழம்பு. இப்படி வர இந்த எண்ணெய் இப்படி மேலே மிதக்கும்போது ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிடலாம். அந்த பக்கம் வந்து மீன் பொரிஞ்சிட்ருக்கு. அவ்வளோதான் வீடியோ. இந்த பக்கம் ரைஸ் வடிச்சாச்சு. ஓகேவா. ஸோ நான் ஷார்ட்ஸில் வேணுன்னா முடிஞ்சால் ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க. வீக்கெண்டை நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ எப்படி இருக்குது இந்த மீன் குழம்புன்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.